இல்ல நீ உட்காந்துற. எங்க நீ உட்காந்துதான் பாரு. ஏன்டி நான் ஒரு கார் ஓனர், நானே என்ன நிக்கிறேன், என்னைய உட்கார சொல்லாம கூட வந்த இவளை போய் உட்கார சொல்றீங்க? இல்ல ரிக்வயர்மெண்ட் எல்லாம் இல்ல. நான் வந்து ஆக்சுவலி இங்க பாருங்க சார், நான் வாங்கியிருக்கிற காரு இந்த கேளம்பாக்கம் கண்டிங்க ரோட்லயே ஓட்டுறதுக்கு உண்டான வந்து அந்த தகுதி இந்த ஊருக்கு கிடையாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெருசா நம்ம பேசிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் நம்ம காரே வாங்காத மாதிரியும் காட்டுறேன் சார். சும்மா இங்க பாருங்க, இதுதான் நான் வாங்கியிருக்கிற காரு. இந்த காருக்கு தான் உங்ககிட்ட அக்சசரிஸ் எல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னேன். இந்தாங்க. எங்களை பார்த்தா எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? ரவி என்ன பண்ற ரவி நீ? இந்த காருக்கு போய் கேக்குறீங்க. கார் ஏன் இத பார்த்தா கார் மாதிரி இல்லையா உங்களுக்கு? இந்த காருக்கு மேடம் பெரிய கப்பல் மாதிரி பாருங்க என்ன பண்றாருன்னு. சார் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல சார். இவனை என்ன ஆனா பண்ணிக்கோங்க, நான் போறேன். இங்க எதுக்குப்பா கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாத்தையும் சொல்லுவாங்களா உங்ககிட்ட? கம்முனு வா சரியா? கார் பார்ட்ஸ் வாங்குற கடை மாதிரி இருக்கு. கார் பார்ட்ஸா? அப்படி கண்டுபிடிச்சிர டக்கு டக்குன்ட்டு. ராதானி வேற லெவல். ராதானி பார்த்தாவே தெரியுதுலப்பா. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? வணக்கம் சார், ராயல் கார் அசோசியேஷன். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுப்பா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கியா? கம்முன்னு இருக்கியா? ஓனர்ல ஓனர் தானே சார்? சார் யார் இவரா? ஆமா சார். வணக்கம், வெல்கம் டு ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம். யார் சார் இவரு? இந்திய உளவாளி மாதிரி இருக்காரு. அவர்தான் சார். ஏதோ துறந்தர் படத்துல வந்த மாதிரி. திறந்தாரா? திறந்தார்லடி, துரந்தரி. அது என்ன கடையா திறந்தாரு? நீ அப்படி சார் வணக்கம் சார். வணக்கம் 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 மேடம். நீங்க தானே கடை ஓனர்? ஆமா சார். வேற யாரும் இல்ல? உங்ககிட்ட பேசலாம்ல? தாராளமா பேசலாம். சிரிச்ச முகத்தோட இருக்காரு. ஓனர்னா இப்படிதான் இருக்கணும். எது ஓனாயா? நல்லது தானே. சார் இப்போ ஆக்சுவலி நான் வந்து ஒரு இம்போர்ட் கார் ஒன்று வருது ஃபாரின்லேருந்து. சந்தோஷம் சார். ஷிப்பில் வருது. ஓ அவ்வளோ பெரிய காரா சார்? ஆமாம் ஆமாம். பாண்டிச்சேரி வந்து அங்கேருந்து இங்கே நாங்கள் கொண்டு வரோம் காரை. ஓ ஏன் சார் இங்கே வரலையே ஹார்பரில்? பாண்டிச்சேரியில் ஹார்பர் இல்லை, அங்கேனா எங்களுக்கு கொஞ்சம் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. அதனால வந்து நாங்கள் அங்கே வந்து இறக்கிட்டு அங்கேருந்து கொண்டு வரோம். ஓ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாங்கிட்டு வர காரே வந்து இம்போர்ட் காரு. அது முதல்ல வருது, வந்துகிட்டு இருக்கு பாண்டிச்சேரியிலேருந்து. இந்த பேர் ராதா, தேவையில்லாம வந்து உனக்கு வேணாம் விடு. நான் உனக்கு சர்ப்ரைஸ் தரலான்னு பார்த்தேன், நீ வேலைக்க மாட்டேன் சார். அதெல்லாம் விடுங்க. இப்போ எனக்கு என்னன்னா வந்து என்னுடைய இல்ல நீ உட்காந்துற. எங்க நீ உட்காந்துதான் பாரு. ஏன்டி நான் ஒரு கார் ஓனர், நானே என்ன நிக்கிறேன், என்னைய உட்கார சொல்லாம கூட வந்த இவளை போய் உட்கார சொல்றீங்க? ஏன் லேடிஸ்னா என்ன கால் நொண்டியா? ஏன் நிக்க முடியாது அவங்கனால? என்ன ரொம்ப நிக்கணும் நீ சரியா? இப்போ வந்து எனக்கு என்னன்னா, என்னுடைய காரில் வந்து நான் வந்து நல்ல பக்காவாக ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் வந்து படம் பார்த்துக்கிட்டே காரில் போகணும் சார். அது உங்ககிட்ட இருக்கா? நிறைய இருக்கு சார். பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு சார். கொட்டி கிடக்குன்னா குப்பையா சார் அதெல்லாம்? அப்படி சார் ஒரு வார்த்தைக்கு சொல்றது அதெல்லாம். என்ன வார்த்தைக்கு சொல்றீங்க? என்ன வார்த்தைக்கு கொட்டி கிடக்குதுன்னா இந்த ஸ்கிராப் தான் கொட்டி கிடக்கும். நான் அதெல்லாம் கேட்கல. நான் வந்து எல்இடியில் அப்படியே படுத்த மணிக்கே அப்படியே வந்து படுத்து கொட்டி கிடக்குன்னா வெரைட்டி வெரைட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க, வார்த்தை முக்கியம் இல்ல. சார் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதி இருங்க சார். நீங்க சொல்லுங்க சார். கியூபோ என்ன சொன்னீங்க? கியூபோ இருக்கு சார் எங்கள்கிட்ட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாபாங் ஜெர்மன் பிராண்ட் சார். அது ஓகே. பிளாபாங்ல உங்கள்கிட்ட எல்லா வெரைட்டியும் எங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு சார். கார் அக்சசரிஸ் மார்க்கெட்ல உங்கள்கிட்ட இல்லாத ப்ராடக்ட்டே இல்லை சார். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா எங்கள்கிட்ட இன்ஃபினிட் இருக்கு, ஜேபிஎல் இருக்கு. அந்த மாதிரி ப்ரீமியம் கேட்டகரி சோனி எல்லாமே நம்ம பண்றோம் சார். உங்களுக்கு என்னென்ன வேணும் ஒரு சின்ன ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். விடுங்க. இப்போ பின்னாடி வர ஆளுங்கெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி தெரியணும். ஓகேவா? இந்த பேக் கேமரா சொல்றாங்கல்ல, பின்னாடி வந்துட்டு இருப்பாங்கல்ல ஆளுங்க ஸ்கூட்டர்ல. முன்னாடி இருக்கணும்ன்றீங்க. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா. பின்னாடி இருக்கணுமா சார்? அட கார் பேர் என்னன்னு சொல்லுப்பா. சொல்ல முடியாது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? அது வந்து ரொம்ப சஸ்பென்ஸ். அத சொன்னேன்னு வெச்சுக்க பாரு, இந்திய அரசாங்கமே அலோவ் பண்ணாது அந்த காரை உள்ள. புரியுதா? என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. வர இடத்துல எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துறதே வேலையா. ராதா கொஞ்ச நேரம் அமைதியா இரு சார். நீங்க சொல்லுங்க சார். இந்த பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, அப்புறம் இந்த சீட்ல சாஞ்சிக்கிட்டு, அது இல்லாம இவளுக்கு பின்னாடி பெட் மாதிரி ஏதாவது இருக்கா சார்? பின்னாடி போட்டு இவளை படுத்து வச்சு தூங்க கூட்டிட்டு போற மாதிரி. ரவி என்ன பண்ற நீ? என்ன பேசுற? ராதா நம்ம வாங்கிருக்கிற கார் அந்த மாதிரி கார் ராதா. அது கப்பல் மாதிரி இருக்கும் ராதா. அது வரதே கப்பல்ல தான் வருது ராதா, பாண்டிச்சேரியில இருந்து. அசிங்கப்படுத்த கூடாதுன்னு பாத்துறேன். கடையில ராதா காட்றேன், காரை காட்றேன். கொஞ்ச நேரத்துல இங்க வந்து இறங்க போகுது. பாண்டிச்சேரியில இருந்து வந்துகிட்டு இருக்கு கார் லாரியில. வருஷமா உன் கூட இருக்கேன், ஒரு கார் கூட இல்ல சார். அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் நைட்ல
சார் இருக்கு சார், எல்லாமே சார் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கேன். என்ன வெறுப்பேத்துறீங்களா என்ன நீங்க? ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். பேர் தான் இதான் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இந்த சொசைட்டில? சார். கண்டிப்பா நீங்க இருப்பீங்க சார். அவசரப்பட்டு பேசிட்டு இருக்காதீங்க நீங்க எல்லாம். வேலையும் கெடுத்துட்டு இருக்க ரவி இப்போ. இல்ல மேடம். இருராதா கம்பெனியாவது சொல்லுங்க மேடம். இருங்க சார், அது பீல ஆரம்பிக்கும் சார் அந்த கார் பேர், ஓகேவா? ஃபீலியா சார்? பீல ஆரம்பிக்கும். போர்ஷ் சார். போலோ இல்ல. நீயே பார்த்து வாங்கிட்டு வரியா? நான் கிளம்பி பிளேமோ இங்க வா சார், பிளேமவுத் சார். அப்படியா? ஆமா, அப்படி ஒரு பிராண்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், அவ்வளவு படிக்க. அதான் பிளேமவுத்னு ஒரு கார் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இவங்க ஜஸ்ட் இங்க இருக்கிற கார், இந்த லோக்கல் கார்ஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் நான் உங்களை. சார் நீங்க சொன்னது எதுக்கு நீங்க சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் ஓரட்ட டீல் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீங்க எதுக்கு பேசுறீங்க தேவலாம? சார் என்கிட்ட தான் சொல்லுங்க சார். உங்ககிட்ட சொன்னா என் காதுல விழுது இல்ல, அப்ப என்ன அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு இவரு. இல்லம்மா, என் காதுல சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல, சரி சார், நீங்க எம்ப்ளாயர் கூட டீல் பண்ண மாட்டேன்னு சொல்றேன், நீங்க சும்மா சும்மா நீங்க நடுவுல பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் இவரு? கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா. சரி, என் காதுல பேச சொல்றேன் சார். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. ராதா, நம்ம வாங்கி இருக்கிற காருக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் விக்குது ராதா. அதுவும் இந்த கேளம்பாக்கத்திலே ராயல் கார்ஸ் தான் பெருசு. வேற அதுக்காக நான் வந்து கெத்து விட கூட சொல்றியானே? ராதா தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. நான் இங்க பேசிட்டு இருக்கிறப்ப நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது. காரை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு? தஞ்சாவூர்ல ஒத்தடி பாதையில மாட்டு வண்டியில போன ஆளு நீ. வேணாம். அமைதியா இரு. சார் இங்க பாருங்க, என்ன சார் சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் எங்களை பார்த்தா கூத்தடி மாதிரி இருக்கா? இல்ல சார். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீ பண்றதுக்கு எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. சரி சார், அதெல்லாம் விடுங்க. இப்போ என் வைஃப் பாத்தீங்கல்ல, இப்போ இவன் வந்து பின்னாடி வந்து நல்ல குஷன்ல படுத்துன்னு போற மாதிரி பெட் போடணும் கார்ல. இருக்கா? தரேன் சார். எது கர்லானா? என்ன பெட்? கர்லான் எல்லாம் வராது சார். இது சைனீஸ் ப்ராடக்ட் சார். கர்லான் போய் இதுல வரமா காத்து எது இந்த ஊதி பெருசாக்கி இந்த ட்ரெயின்ல பரப்ப தகனை படுத்து தூங்குவாங்களே அது மாதிரியா? அந்த மாதிரி தான். ஆனா மோட்டர் வரும் சார். நீங்க தாங்குமா ஊதுனா? தாங்கும் சார். ஏன்னா இவ்வளவு ஊதி போய் தான் இருக்கா, அதனால தான் கேக்குறேன். இல்ல, ஓரளவுக்கு தாங்கும். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இப்ப நான் காட்ட போற காரை பத்தி நீங்களாம் ஆடி போய் அந்த ஆடி தான் என்னன்னு காமிங்களா சார்? காட்டுறேன், 5 நிமிஷம் இருக்கு வரேன். இப்ப பாருங்க. A few moments later. நான் பெருசா நம்ம பேசிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் நம்ம காரே வாங்காத மாதிரியும். சார் போட்டோவை காமிக்கிறீங்க? காட்டுறேன் சார், சும்மா இங்க பாருங்க. இதுதான் நான் வாங்கி இருக்கிற கார். இது என்ன சார்? இந்த காருக்கு தான் உங்ககிட்ட அக்சசரிஸ் எல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னேன். இந்தாங்க. எங்களை பார்த்தா எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? ரவி என்ன பண்ற ரவி நீ? இந்த காருக்கு போய் கேக்குறீங்க, இது காரா சார். ஏன் இதை பார்த்தா கார் மாதிரி இல்லையா உங்களுக்கு? இந்த காருக்கு மேடம், பெரிய கப்பல் மாதிரி பாருங்க என்ன பண்றாருன்னு. சார் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல சார். இவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் போறேன். இங்க வாயா. சரி, இதை பார்த்தா கார் மாதிரி தெரியலையா உனக்கு? மேடம். அந்த இதுக்கே தான் ஓனர் கிட்ட பேசுவாராமா இவரு? நம்ம கிட்ட பேச மாட்டாரு. சார் இந்த இவன் காருக்கு சரியான மென்டல் சார். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார். நீங்க யாரு? நான் மென்டல். மென்டல் தான் நீ. நீங்க 2 பேர் தான் மென்டல். யாருடா மென்டல் சொல்ற? சார் இது கார் இல்லையா சார்? சார் இது இந்த பாருங்க, இந்த கார் பாருங்க, இப்ப பாருங்க. ஓடுத கர்ராதா, ஓடுத கிக்கி பீ. என்ன பண்ற ரவி? என்னடி இங்க வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? படிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்க? ராதா? இந்த காருக்கு டாப் இல்ல ராதா, வாங்க வந்தா ராதா? லூசானா? இல்லடா லூசான்னு கேக்குறேன். நீ பண்றது சரியே இல்ல ரவி. சார் நீங்க 2 பேரும் இவனை என்ன வேணா பண்ணிக்கங்க சார். என்ன ஆள விடுங்க சார். ஓஹோ, என்ன 2 பேரை விட்டு ரேப் பண்ண பாக்குறியா? இப்போ வந்து எவ்வளவு டைம் வேஸ்ட். சரி, இப்போ என்ன சார், கிடைக்குமா கிடைக்காதா சார் என் காருக்கு? இதுக்கு காருக்குலாம் ஒண்ணும் கிடைக்காது சார். இந்த காருக்கு ஜட்டி பனியன் கூட கிடைக்காது சார். நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கழுத்தை பிடிச்சு எல்லாம் தள்ளி இருக்கலாம் சார். அதான் கூப்பிடுப்பா பசங்க ஏன் திருந்தவே மாட்டே நீ? கூப்பிடுப்பா நான் வேலை போறேன். அவனை நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ராதா என்ன சார் இது? சார் சொல்லுங்க சார், அவங்க கோச்சிக்கிட்டாங்க. மேடம் மேடம் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு 2 நிமிஷம் வாங்க ப்ளீஸ். எதுக்கு சார் எனக்கு புரியல? 2 நிமிஷம் வாங்க, வந்து பரோட்டா சாப்பிட்டு போங்க. 2 நிமிஷம். உங்க வாங்க. என்னடா உனக்கு என்ன ஏய் லூசு, கார்லாம் வாங்கியாச்சுடி பைத்தியம். கார் வாங்குனியா? என்ன சார்? ஆமா சஸ்பென்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டும். சார் கார் வாங்கிட்டாரு. ஆமா. கார் வாங்கிட்டியா? இங்க பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. பார்த்தல சார், அவங்க கையில கொடுக்க சொல்றேன் சார் அட்வான்ஸ். இதாங்க குடு. எப்போ? குடுடி. என்னென்ன வேணும், என்னென்ன அக்சஸரீஸ் வேணும் எல்லாம் லிஸ்டும் கொடுத்துட்டாரு. குடு. மேடம் சார் சேர்ந்து கொடுப்போம். குடு. டக்குன்னு வாங்குங்க சார், அதெல்லாம் ஆட்டையை போட்டு 500 ரூபாய். சேர்ந்து குடு. சார் நீங்க கை நீங்க பிடிங்க. குடிச்சு நீ. ரொம்ப நன்றி மேடம். கேளம்பாக்கத்தில் ராயல் கார் அசசரிஸ் தான் வந்து இருக்கிறதுலே வெரி பெரிய ஷோரூமு. நம்ம காரு எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்டு கார் இருந்தாலும் அதுக்கு தேவையான அசசரிஸ் பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்பீக்கர்ஸு, ஹெட்லைட்டு, கேமரா, மாதிரி சீட் கவரு, எல்லாமே ஒரு காருக்கு உண்டான தேவை எல்லாமே A to Z கிடைக்கும். சூப்பர் குவாலிட்டில, பெஸ்டான ரேட்ல, பெஸ்டான ஆளுங்களை வச்சு, வாரண்டியோட சூப்பர். சார்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், இவரெல்லாம் வந்து இங்கே 20-25 வருஷம் சர்வீஸ். ஒரு 15 வருஷம் ஆகுது மேடம். 15 வருஷம் தெரியுது. பார்த்தா தெரியுதுல்ல. ஹெல்த் எக்ஸ்பீரியன்ஸ் போதும். நாங்க வந்து ஓனர் தொழிலாளி மாதிரி கிடையாது மேடம். ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலை? மேடமும் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏதோ கார்ல வேலை நடக்குதானே? உங்க வண்டி நிக்குது வெளியே. பஞ்சர் பண்ணிட்டு இருக்காங்க காரை. நான் புது காரை பஞ்சர்
டீச்சரா ஆமா வா போய் பார்ப்போம் வா வாங்க, வாங்க. வாங்க சார்